ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பேலியோக்கு ரொம்ப பொருத்தமான கேபேஜ் ஆம்லெட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், டயட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஆம்லெட்டுக்கு தேவையான அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா முட்டைக்கோஸ் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் பாதி, கருவேப்பிலை, மல்லி இலை, பச்சை மிளகாய், மிளகுத்தூள், உப்பு, வெண்ணெய். நான் இன்றைக்கி 3 முட்டை வச்சு தான் இதை செய்ய போகிறேன். முட்டைகள் எடுத்ததுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு பொருட்களாக சேர்த்திக்கலாம். முட்டைக்கோஸ் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆம்லெட் எக்கு வேகிற நேரத்துக்குள்ளே உங்களுக்கு முட்டைக்கோஸும் வேகும். முழுசாக வேக வேண்டாம், கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். முட்டைக்கோஸை நல்லா கழுகி எடுத்துகிட்டு சாப் பண்ணிக்கோங்க. வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், முட்டைக்கோஸை விட வெங்காயத்தினுடைய அளவு கம்மியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கருவேப்பிலை, மல்லி இலை. கருவேப்பிலை, மல்லி இலையெல்லாம் போடுறதுனால வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். முதல்ல இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறமா உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி முட்டைக்கோஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நிறையா வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இரும்புக்கல்ல போட்டு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் போட்டு நீங்கள் ஆம்லெட் போட்டிங்கன்னா ரொம்பவே வாசமாக இருக்கும். இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நம்ம முட்டைக்கலவையை சேர்த்திக்கலாம். ஒரு ஃபோர்க் வச்சுக்கிட்டு காய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தள்ளி விடுங்க. அப்போ தான் ஒரே இடத்துல மொத்தமாக சேர்ந்து வேகாமல் இருக்கும். மொத்தமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பண்ணி விட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக எல்லாமே ஈவனாக குக்காய் வந்துடும். மிளகுத்தூள் சேர்த்திட்டு கொஞ்சமாக வெண்ணெய் போட்டுக்கலாம். மிதமான தீயிலே வச்சு 2 நிமிஷம் போல் ஆகும் இது வெந்து வர்றதுக்கு. பாருங்கள், ஒரு சைடு வெந்துடுச்சு. நம்ம நல்லா திருப்பி போட்டுடலாம். இந்த பக்கமும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அடுத்த பக்கமும் நல்லா குக் ஆயிரும். நம்மளுடைய ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியானது. குழந்தைங்க வெஜிடபிள் சாப்பிட பிடிக்கல அப்படின்னா நம்ம இதில் ஏற்கனவே சொரக்காய் ஆம்லெட் பார்த்துருக்கோம், முட்டைக்கோஸ் ஆம்லெட் இதெல்லாமே பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எக் ப்ளஸ் வெஜிடபிள் ரெண்டுமே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஹெல்த்தியான ஆம்லெட் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்குள்ள டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா, நம்ம காலிஃப்ளவர் எப்போதுமே சுடுதண்ணியில் போட்டு மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு தான் கழுகி எடுப்போம். அதே மாதிரி முட்டைக்கோஸ்லேயும் நிறையா மருந்து அடிச்சிருப்பாங்க. எப்போதுமே முட்டைக்கோஸை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சுடுதண்ணியில் போட்டு நல்லா கழுவுனதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். அதே மாதிரி கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி நீங்கள் பொரியல் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களுக்கு முட்டைக்கோஸ் தண்ணி விடும். நம்ம கழுவிருக்கிற தண்ணியும் சேர்த்து ரொம்பவே சொதன்னு ஆயிரும். அதனால் கழுவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஏற்கனவே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள்.